பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்பதாக. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். த அனாயிட்டிங் பிரேக்ஸ் த யோக் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நுகம் என்பது அடிமைப்படுத்தவும் கீழ்ப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. எருதுகளை பழக்கப்படுத்துவதற்கு அனுபவம் உள்ளவற்றோடு அனுபவம் இல்லாதவற்றை நுகத்தில் இணைத்து விடுவார்கள். அப்படி செய்யும்போது கொஞ்ச நாட்களில் அனுபவம் இல்லாதவையும் கீழ்ப்படிந்து அடங்கிவிடும். வேதத்தில் பலவிதமான நுகங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சத்துரு பாவம் என்னும் நுகத்தையும் வியாதி என்னும் நுகத்தையும் ஜனங்கள் மேல் சுமத்துகிறான். கூனி ஒருத்தி 18 வருஷமாய் ஆலயத்திற்கு வந்து சென்றாள். சத்துரு பலகீனம் என்னும் நுகத்தை அவள் மேல் சுமத்தி இருந்ததை இயேசு கண்டு ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அவளை விடுவித்தார். மனுஷர்கள் சுமத்துகிற நுகங்கள் உண்டு. சாலோமன் மரித்த பின்பு அவன் குமாரனாகிய ரெகொபெயாம் ராஜாவானான். அந்த வேளையில் இஸ்ரவேல் சபை அனைத்தும் அவனிடத்தில் வந்து, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த வரி என்னும் பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஆனால் அவன் முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளி தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்படி அவன் அவர்களோடு சொன்னது நிமித்தம் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தது. இந்நாட்களிலும் வரிகள் என்னும் பாரத்தை ஏழை ஜனங்கள் மேல் நுகத்தடியாய் சுமத்தி அவர்களுடைய கண்ணீரில் தங்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுகிற திரளான தலைவர்களும் அதிகாரிகளும் உண்டு. பலவிதமான போதனைகள் என்னும் நுகத்தை ஜனங்கள் மேல் சுமத்துகிற ஊழியர்கள் உண்டு. இயேசுவின் ஊழியத்தின் நாட்களில் வேதபாரகர், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் என்பவர்களை பார்த்து, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினால் ஆகிலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள் என்று கடிந்து கொண்டார். இந்நாட்களிலும் பலவிதமான போதனைகளை ஜனங்கள் மேல் சுமத்தி அடிமைப்படுத்தி தன்னை பின்பற்றும்படிக்கும் தன்னுடைய சபை கொள்கைகளை பின்பற்றும்படிக்கும் செய்கிற திரளான ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். நுகங்கள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். கர்த்தரண்டை வந்து விடுங்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்கும் போது மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவருடைய சத்திய வசனத்தை அறியும் போது வசனம் உங்களை விடுதலை அடையும்படிக்கு செய்யும். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், ஆவியானவருடைய அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கிறது. ஆகையால் உங்கள் மேல் காணப்படுகிற நுகங்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அவற்றையெல்லாம் முறித்து உங்களுக்கு விடுதலையை தர வல்லமை உள்ளது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நுகங்களையும் கர்த்தர் நீர் முறித்து போடுவீராக. சத்துரு சுமத்தினாலும் சரி, பொல்லாத மனிதர்கள் சுமத்தின நுகங்களாய் காணப்பட்டாலும் சரி, எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமை இப்பொழுது முறிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.